வணக்கம் நண்பா. ஈரோட்டில் எஸ்ஐஆர் படிவம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் எஸ்ஐஆர் படிவத்தோட ஃபைனல் லிஸ்ட்டை பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்து போடாமல் ஃபார்முலா படியும் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஓட்டர்ஸ் யாருக்கு சாதமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கணக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரீல்ஸாக போடுறோம். 19,97,189 ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஓட்டர்ஸ் இருந்திருக்காங்க. ரெடியூஸ் ஆன ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16% ரெடியூஸ் ஆகி மொத்தம் வந்து 16,71,760 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டிப்பு தரும். பட் ஓட்டர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக யாராவது ஓட்டர்ஸ் வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்துச்சுன்னா நியூ ஓட்டர்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீமேல் ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஓட்டர்ஸோட ரொம்ப அதிகமாக 8,64,682 ஓட்டர்ஸ் இருக்காங்க. 8 தொகுதிகள் இருக்குது. இந்த 8 தொகுதிகளில் ரொம்ப குறைவான ஓட்டர்ஸ் உள்ள தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டான ஓட்டர்ஸ் தான் இருக்காங்க. 1,65,510 ஓட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓட்டர்ஸ். அதுக்கடுத்து ஈரோடு வெஸ்ட்டில் 2,30,723 இருக்கு. இரண்டாவதா பெரிய மக்கள் தொகை உள்ள ஓட்டர்ஸ் உள்ள தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வெஸ்ட் தான். குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 1,98,932 ஓட்டு இருக்கு. பெருந்துறையில் 2,04,985 ஓட்டு இருக்கு. பவானியில் 2,14,272 ஓட்டு இருக்கு. அந்தியூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1,99,285 ஓட்டு இருக்கு. இந்த குறைவான ஓட்டர்ஸ் வச்சுட்டு இருக்கு இந்த அந்தியூர் தொகுதி எந்த கட்சிக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.